நான் எனக்கு 60-70 வயசு ஆச்சு. அண்ணா தவிர எம்ஜிஆர் காலத்துல ராமசார காலத்துல வரும். ஆனா இந்த பிரச்சனை நம்ம தமிழ்நாட்டில் கிடையாது. அரூர் தொகுதியில இந்த மாதிரி நடக்கும் கிடையாது. எந்த தொகுதியும் கிடையாது. எம்ஜிஆர் அண்ணா தவிர எல்லாம் திண்டுக்கல் மாவட்டம், கரூர் மாவட்டம், கோயம்புத்தூர்ல எல்லாம் வந்திருந்தாங்க. நானும் அசால்ட்டா நானும் போய் பார்த்தேன். விஜயகாந்த் ஒரு பக்கத்துல போய் பார்த்தேன். அவரு வரும்போது ஆர்கனைஸ்டா இல்ல. என்னங்க இப்படி ஒரு பாதுகாப்பு இல்லைங்க மேடம். நாங்க வெளியே கொண்டு விட்டுட்டோம். நாங்க உயிரை கமையுமான ஞானமா குழந்தைய திட்டம் நாங்க புடிச்சு வெளியே விட்டோம். தரம் கொட்டி கொடுத்து அந்த மாதிரி நாங்களாம் கொடுத்து போயிருக்கிறோம். இந்த மாதிரி கிடையாது. இந்த மாதிரி ஒரு அசம்பாவம் நடக்கிறது எங்கேயுமே இது வந்து இந்த பசங்க தள்ளி விட்டுட்டு மேல பசங்க செஞ்ச வேலை தான். ஒரே இதுதான். ஒவ்வொருத்தவங்களும் ஒரு முறை எப்படி ஏறி போறது. யாருமே வந்து அந்த பசங்களுக்கு பசங்களே 2-3 பேர் இறந்து போயிட்டாங்க. பெண்கள் நிக்கிற இடத்துல இந்த 4 நாள் கல்யாணம் மூலமா அந்த பையன் கூட இருந்தாங்க. யாருமே எல்லாருமே பொம்பளைகளுக்கு தான் பாதுகாப்பு நல்லா கொடுப்பாங்க. தள்ளாதா ஓடுறேன் அப்படின்னா தொடர்றாங்க. இது அப்படி இல்ல. அவுத்து விட்டா கழுத மாதிரி எல்லாம். இன்னொரு கேள்விப்பட்டீங்க. இங்க இருந்து கிராமத்துல இருந்து நிர்வாகிகள் அழைச்சிட்டு போயிருக்காங்க. இப்ப அவங்களுக்குள்ள ஒரு இந்த மாதிரி கூட்டம் வருதுன்னா அவங்களுக்குள்ள ஒரு ரவுண்ட் மாதிரி கட்டி பாதுகாப்பா அந்த அளவுக்கு அவங்க விடுதலை இல்லை. இந்த பப்ளிக்ல போடும் இந்த மாதிரி போட்டா கொஞ்சம் கண்ட்ரோல் வருங்க. போவாங்க பப்ளிக் ஒரு இது மாதிரி மைதானம் மாதிரி போட்டுருந்தா அவங்க அங்கிருந்து பிரிஞ்சு போயிருவாங்க. இந்த இடம் தப்பு, இடம் தப்பு அது எப்படி அது வந்து காடு மேடம். ஒரு 4 பக்கம் பிரிவினை இருக்கு. 4 பக்கத்துக்கு என்ன சொல்றாங்கன்னா அது வந்து ஒரு மாபெரும் மாநாடு. இது வந்து பிரச்சாரம் தான். அதனால இதுக்கு வந்து நாங்க வந்து இந்த மாநாடு மாதிரி ஒரு இடத்த காமிக்க முடியாதுன்னு அவங்க சொல்லுவாங்க. நான் என்ன சொல்றேன், இன்னொன்னு என்ன இப்ப என்னன்னா இன்னொரு கூட்டம் நடந்திருக்காங்க. அது சேஃபா தான் நடந்திருக்கு. ஏடிஎம்கே கூட்டம் அங்க நடந்திருக்கு. இதே இடத்துல ஏடிஎம்கே கூட்டம் நடந்திருக்கு. அது ஏன்னா ஆர்கனைஸ்டா நடந்தது. மக்கள் வந்திருக்காங்க. அதுக்கு மக்கள் வராம மக்கள் வந்திருக்காங்க. இதுல கூடுதலா வந்து அவர் நடிகர் அந்த கூட்டம் நல்லா நடந்ததுனாலதான் இங்க வந்து உங்களுக்கு பர்மிஷன் எடுத்துக்கிறாங்க. ஏடிஎம்கே கூட்டம் நடந்திருக்கு. வந்து பாத்தீங்கன்னா ஒரு 38 வயசுக்கு மேல மெச்சூரான பீப்புள் தான் இருப்பாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 14 வயசு 12 வயசு பாத்தீங்கன்னா தன்னடிச்சியா வந்து போகும்போது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய அந்த போர்ஸ் தள்ளுறதே வந்து பாத்தீங்கன்னா அது வேற மாதிரி தான் இருந்திருக்கும். அதனால இங்க அந்த ஆர்கனைஸ் பண்றது இங்க கிடையாது. தன்னடிச்சு எல்லாம் உங்களை கேக்குறது இத மாதிரி நடக்காம இருக்கிறதுக்கு நீங்க என்ன இப்ப இதே இந்த இடத்துலதான் பிரச்சாரம் பண்ணுவோம் அப்படின்னு கண்டிஷனா சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு என்ன மாதிரி மாற்று ஏற்பாடு பண்ண முடியும்? இப்போ நீங்க இவ்வளவு ஆர்வம் உள்ளவங்க, கட்சியில ஆர்வம் உள்ளவங்க நம்ம தடுக்க முடியாது. நமக்கு ஆர்வம் இல்லைன்னா கூட நம்ம பிள்ளைகளுக்கு ஆர்வம் இருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி தடுக்க முடியும்ன்றது பாத்தீங்கன்னா இப்ப 10,000 பேர் போடக்கூடிய இடத்துல 25,000 பேர் போட்டிருக்காங்க அப்படின்னாக்கா அது வந்து சட்ட ரீதியா வந்து லீகலா வந்து நம்ம வந்து 25,000 பேருக்கு மேல அங்க அலோவ் பண்ணக்கூடாது. ஒரு டோக்கன் கொடுத்துருக்கலாம். அதாவது ஒவ்வொரு நிர்வாகி எப்படி எந்த ஊர்ல வராங்கன்னு சொல்ல முடியாது. முப்பரி விழாவுல இப்ப யார் யார் உள்ள போறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே கட்சி பிரச்சாரம் டோக்கன் கொடுத்து வர்றதுன்னு கஷ்டம். ஆர்கனைஸ் பண்ணலைங்க மேடம். செயலாளரே அவருடைய கட்டுப்பாடுல வச்சிருப்பாரு. புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவங்க வந்து இப்ப ஏடிஎம்கே வந்து ஆர்கனைசேஷன் வந்து கரெக்டா இருக்கு. அந்த ஒன்றிய செயலாளர் அந்த ஒன்றிய செயலாளர் பாத்துக்குவாரு. இது வந்து இப்பதான் புதுசா வந்து ஆரம்பிச்சனால நிர்வாகிகள் வந்து அவங்க நிர்வாகிகள் பொறுப்பெடுத்திருந்தாங்க. ஆமா இப்ப இங்க கூட்டு போற ஒரு நிர்வாகி பொறுப்பெடுத்து ஒரு 50 பேரை கூட்டு போறாங்க. அந்த 50 பேர் பத்திரமா இருக்காங்களா? சரி ஏதோ கலவரம் நடக்கிற மாதிரி இருக்கு. அவங்க 50 பேரையும் தள்ளி போர் வாங்க அப்படின்னு தனியா கூட்டு போய் ஒரு சேஃப் வேலை செஞ்சல கூட்டம் நடந்துச்சுங்க. எடப்பாடி வந்திருந்தாருங்களா? அன்னைக்கு என்ன 4-5 கிலோமீட்டர் தூரத்துக்கு வண்டியை நிப்பாட்ட ஆரம்பிச்சாங்க போலீஸ் பாதுகாப்பு. நாங்களும் எங்க ஊர்ல இருந்தா போனாங்க. அப்படியே கூட்டத்துக்கு மீட்டிங் தகவலுக்கு அப்படியே ஒரு மீட்டிங் கொடுத்தோம். அதுதான் முக்கியம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.